ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களாக பிரபலமாக நிறைய மக்கள் யூஸ் பண்ணக்கூடியது. இதனால் பல மக்கள் அதிகப்படியான கடன் சுமை மற்றும் பல பிரச்சனையினால் சூசைட் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் இதில் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளவு தூரம் சமூகத்தில் இது நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. வாரத்துக்கு ஒரு ஆளாவது இந்த ஆன்லைன் ரம்மினால் தற்கொலை மாட்டிட்டு சாராங்க. அது சாதாரண ஏழை மக்கள் கிடையாது, நல்ல வசதியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்லா படித்தவங்க, இந்த மாதிரிப்பட்ட மக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. நிறைய மாணவர்கள் மத்தியிலும் இது நடக்குது. இந்த ஆன்லைன் ரம்மி இப்போதைக்கு பல மக்கள் ஊக்கப்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம யூடியூப்லேயும் இல்லாட்டி வேறு எந்த சோசியல் மீடியாலேயும் ஒரு நியூஸை பார்ப்போம், இல்லாட்டி ஒரு சேனலை நம்ம லைக் பண்ணுறோன்னா, ஒரு 10 நேரம் நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணுறோன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 டைமாவது இந்த ஆன்லைன் ரம்மிங்கை பற்றி ஏதாவது ஒரு பிரபலங்கள், அதாவது நடிகர்கள் ஏதாவது ஒரு ஆட்கள் அதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. அதுக்கு கூடயே சொல்கிறாங்க, இந்த விளையாட்டு மன அழுத்தம் மற்றும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்கன்னுட்டு. அப்போ எதுக்கு இவங்க அதை விளம்பரம் படுத்துகிறாங்க? கடந்த 2-3 மாதமாக பார்த்தா ரொம்ப அதிகமான விளம்பரம். நம்ம ஏதாவது சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5:1 அந்த ரேஷியோவில் இந்த விளம்பரம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் கூட பரவாயில்லை, ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு திங்ஸு நம்ம தேவையானது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நானும் நிறைய அவேர்னஸ் பார்த்துருக்கேன், இதை பற்றி யாருமே பெரிய அளவு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு சைடு நிறைய மக்கள் இந்த ஆன்லைன் ரம்மியினால் தங்களோட நேரம், பணம் எல்லாத்தையும் கணிசமான அளவு இழந்துட்டு வராங்க. ஸோ இது இப்படியே போனால் எங்கே போய் முடியுதுன்னுட்டு தெரியாது. ஸோ நம்மளாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட இதுலேருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்க பார்க்கணும். ஏன்னா இது சில மக்கள் பல கோடிகள் லட்சத்தில் லாஸ் ஆகிறாங்க. அப்போ இது பாமர மக்கள் மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய பணக்காரர்களுக்கே இது ஒரு பெரிய ஒரு தலைவலி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாட்டு இருக்குது. இன்னொன்று, இப்போ மக்கள் எல்லாரும் சோசியல் மீடியா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சோசியல் மீடியா நம்ம எப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ திடீர்னுட்டு விளம்பரம் வரும். என்ன ஒன்று, அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ ஒரு 30 செகண்ட் ஒரு விளம்பரம் வருதுன்னா அவங்க செட்டிங்கே எப்படி வச்சுருப்பாங்க, 10 செகண்ட் இல்லாட்டி 20 செகண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்போ நம்ம கட்டாயமாக திணிக்கப்படுறோம், இந்த விளம்பரத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அல்லாட்டு நம்ம அந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணி வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு. ஓகேவா?